ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் லைன் விட்டுட்டேன், அல்லது லைன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கேன், அல்லது ஒரு வேர்டு விட்டுட்டேன், இல்லை ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கேன், எனக்கு எத்தனை மார்க் போகும்? இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்மளுடைய ஷார்ட் அண்ட் சிஓஏ அக்கௌண்டன்சி தென் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப் மூலிமா கிளாஸ் போகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டைப் ரைட்டிங்கில் ஒரு லைன் நம்ம அடிக்காமல் விட்டுட்டா எத்தனை மார்க் போகும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் உங்களுக்கு லைன் ஒமிஷன் அண்ட் தென் கமிஷன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறது அதை பற்றி பார்ப்போம். ஒரு லைன் ஒமிஷன் பண்ணுறது அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக ரிப்பீட்டடாக ஒரு லைன் அடிச்சு வைக்கிறது, அது ரெண்டை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாஸ் மார்க்கில் எத்தனை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஒரு லைன் நான் அடிக்காமல் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு அடிக்காமல் விட்டால் எப்படி மார்க் போகும்? ஒரு மிஸ்டேக்காக கணக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு மிஸ்டேக்காக இருந்தால் ஜூனியருக்கு எவ்வளோங்க? ஜூனியருக்கு 1.80, 1.25 மார்க்கு கொஞ்சம் அதிகமாக மார்க் பிடிப்பாங்க ஒரு வாரத்தை விட்டுட்டிங்கன்னா. அதே சீனியராக இருந்தால் 1.25 மார்க் பிடிப்பாங்க. ஒரு வேர்டு விட்டால் ஒரு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதுவே நீங்கள் அந்த இடத்துல நிறைய வார்த்தைகள் விட்டுட்டிங்க, கிட்டத்தட்ட ஒரு லைனே விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாருங்கள், 5 தட்டுகள், அதாவது 5 தடவை கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த 5 தடவை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்குவாங்க? ஒரு மிஸ்டேக்காக எடுத்துக்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு லைனே விட்டுட்டிங்கன்னா எத்தனை கீ அதில் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கோ மொத்த எண்ணிப்பாங்க. அதை 5ஆல் டிவைட் பண்ணிப்பாங்க. 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு எத்தனை ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துப்பாங்க. அத்தனை மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் குறைக்கணுமோ குறைச்சிக்குவாங்க. ஒரு மிஸ்டேக்கு சொன்ன மாதிரி ஜூனியராக இருந்தால் 1.80, 1.25 மார்க்குக்கு கொஞ்சம் அதிகம். சீனியராக இருந்தால் 1.25 மதிப்பெண் பிடிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷாக இருந்தால் ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெட்டருக்கு ஒரு கீ தான் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. இப்போ மெய்யெழுத்தாக இருந்தால் 2 கீ ப்ரெஸ் பண்ணணும். புள்ளி வைக்கிறதுக்கு ஒன்று, அந்த லெட்டருக்கு ஒன்று பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ தமிழ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் அதனால் அந்த எழுத்துக்களை மட்டும் எண்ணிடக்கூடாது. தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை கீ ப்ரெஸ் பண்ணுறோமோ அத்தனையும் எண்ணணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி மொத்தமாக எண்ணிட்டு அதை 5ஆல் டிவைட் பண்ணி எத்தனை மிஸ்டேக்கோ அவ்வளோ மார்க் குறைப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் இப்போ லைனை சேர்த்து அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து அடித்தாலும் சரி, ஒரு லைனையே ரிப்பீட்டடாக அடித்தாலும் சரி, புரியுதுங்களா? ரிப்பீட்டடாக அடிக்கிறீங்க, ஒரு லைனே ரிப்பீட் அடிச்சிட்டிங்க, எத்தனை மார்க் பிடிப்பாங்க அப்படின்னா ஒரு மிஸ்டேக்காக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அதை ஒரு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணி அதுக்கு எத்தனை மார்க் பிடிப்பாங்க? ஒரு மிஸ்டேக்னால் ஜூனியருக்கு உண்டானது, சீனியருக்கு உண்டானது, அது மட்டும் தான் பிடிக்கணும். அதில் எத்தனை வார்த்தை சேர்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு எண்ணக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். அப்போ நீங்கள் ஒரு 2 லைனே சேர்த்து அடிச்சிட்டேன் சார், எவ்வளோ மார்க் போகும் அப்படின்னா, ஜூனியராக இருந்தால் 1.80, அதாவது கிட்டத்தட்ட 1.25 மார்க்கும் கொஞ்சம் அதிகம். சீனியராக இருந்தால் 1.25 மதிப்பெண், இது மட்டும் தான் போகும். புரியுதுங்களா? லைனை நீங்கள் சேர்த்து அடித்தா கூட பரவாயில்ல. ஆனால் விட்டுட்டிங்க அப்படின்னா, நிறையா விட்டுட்டிங்கன்னா 5 தட்டுகளுக்கு ஒரு மதிப்பெண், அதாவது 5 தட்டுகளை ஒரு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு மிஸ்டேக் எத்தனை மதிப்பெண் போகுங்க? அதாவது ஆல்ரெடி சொன்னது தான் 1.80 ஜூனியர் அண்ட் தென் சீனியருக்கு பார்த்திங்கன்னா 1.25, இதை குறைச்சிடுவாங்க. வார்த்தைகளை விடாமல் டைப் அடிக்கணும். சேர்த்து அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டா கூட பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கிறதும் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகும். 10 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக அடித்தா தான் முடியும். புரியுதுங்களா? சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் முடிஞ்ச எக்ஸாமில் நான் சேர்த்து அடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்கு நீங்கள் அதிகமாக மார்க் போகாது. லைனை விடுறது மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிங்க. அந்த லைனை விடுற அளவுக்கு அடிக்காதீங்க. கரெக்டாக செக் பண்ணி அடிங்க. சரிங்களா? ஓகே. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். வேறு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கேட்கலாம். பாஸ் மார்க் எத்தனை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய கிளாஸில், ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்க விருப்பக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எல்லாமே இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணக்கூடியது தான். அதனால் எல்லாருக்கும் டைமிங்லேருந்து எல்லாமே கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? படிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி.